ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். உலக மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கல்வாரி குன்றிலே கழுமரத்திலே வானகத்திற்கும் வையகத்திற்கும் நடுவே சாவை பரிசாக பெற்றாலும் இரட்சணியத்தை இந்த உலகத்திற்கு தந்த இயேசு பெருமானின் பிறந்த நாளே கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அன்பின் பேருற்றை தன் கருணையால் திறந்த ஓர் உலகத்து குடிமகனின் வரலாற்று வாழ்க்கையை நினைவு கூறும் விதமாகவே இப்பண்டிகை பார்க்கப்படுகிறது. வீட்டையும் கிறிஸ்மஸ் மரத்தையும் அலங்கரித்து புத்தாடை உடுத்தி வாசலில் நட்சத்திர மின் விளக்குகளை தொங்கவிட்டு சர்ச்சுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளுக்கும் சென்று வந்து நிம்மதியாக கிறிஸ்மஸ் நாளை கழித்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாத கிறிஸ்மஸ் தினத்தை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. தன் தந்தையால் என்னென்ன பொருட்களெல்லாம் வாங்கித்தர முடியாதோ அத்தனையும் சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் மரத்தின் அடியில் வைத்துவிட்டு போவார் என்று நம்பியே ஏமாந்த குழந்தைகளும் உண்டு. ஏன், அவருக்கே கிஃப்ட் வைத்த வீடுகளும் உண்டு. சரி, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை, கிறிஸ்மஸ் மரம், பரிசு கலாச்சாரம் இதெல்லாம் எப்போது தோன்றியது என்று பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் ரோம் நகரத்தை சார்ந்த பாகனின மக்கள் சதுர்நாளியா அப்படிங்கிற அறுவடை பெருந்திருவிழாவாக கொண்டாடி வந்தாங்க. ஒரு வார கால திருவிழாவானது டிசம்பர் 25 முடிவடையும். அது வரைக்கும் எந்தவித குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுறதில்ல. அப்போ அந்த நகரத்தை கைப்பற்றிய கிறிஸ்துவ பிரச்சாரர்கள்லாம் இயேசுவோட பிறந்த நாளோட சேர்த்து சதுர்நாளியா திருவிழாவை டிசம்பர் 25 கொண்டாடுறதுக்கு பாகனின மக்களுக்கு அனுமதி அளித்தாங்க. அடிப்படை ரீதியாக இயேசுவோட பிறந்த நாளை டிசம்பர் 25 அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அப்படின்னாலும் 1889 வாழ்ந்த பாதிரியார் லூயிஸ் துசெஸ்னே அப்படிங்கிறவர் மார்ச் 25 தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்கும் அறிகுறிகள் வானில் தென்பட்டுச்சு அப்படின்னும், அதிலிருந்து 9வது மாதம் டிசம்பர், அதனால இதுவே இயேசுவின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்னாடி முதல்ல கிறிஸ்மஸ் தினம் கிபி 336 தான் கொண்டாடப்பட்டுச்சு. அதுவும் இப்போ இருக்கிற மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் இல்லை. இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் முதல்ல இத்தாலியில் தான் ஆரம்பமாச்சு. கிபி 336 தான் கிறிஸ்மஸ் தினம் முதல்ல கடைபிடிக்கப்பட்டாலும் கிபி 1510 வரை கிறிஸ்மஸ் மரத்துடைய விதை அந்த கொண்டாட்டத்தில் விதைக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்களால் மதமாற்றம் செய்யப்பட்ட பாகனின மக்கள் வனத்தை வணங்கினாங்க. காடுகளில் இருக்கக்கூடிய பைன் அல்லது ஓக்கு மர வகைகளை எடுத்து வந்து ஊரில் வச்சு வழிபட்டாங்க. அந்த மரம் கிடைக்காத மக்கள்லாம் பிரமிடு வடிவத்தில் மரம் ஒன்றை செஞ்சு அதனை மலர்களாலும் பழங்களாலும் அலங்கரித்து வச்சாங்க. ஜெர்மனியிலேருந்து தான் அந்த மரத்தை வீட்டுக்கு எடுத்து வர்ற பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு அவங்க வச்ச பெயர் பிரமிட் ட்ரீ அல்லது பாரடைஸ் ட்ரீ. நம்ம ஊரில் எல்லாமே பிளாஸ்டிக் ட்ரீ தானே. கிறிஸ்மஸ் மரத்தை விளக்குகளால் அலங்கரிக்கக்கூடிய வழக்கம் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய நண்பர் மூலமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. எடிசனுடைய மாபெரும் கண்டுபிடிப்பை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அம்மரத்தை சுற்றி மின் விளக்குகளை எரிய விட்டாராம் அவரோட நண்பர். நல்லா இருக்குல்ல? காந்தி தாத்தா, இந்தியன் தாத்தாக்கள் வழியில் நமக்கு எந்த காலமும் மறக்காத தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா. சிவப்பு மற்றும் வெள்ளை கலந்த உடை, உடலில் சிறிய நட்சத்திரங்கள். குழந்தைகளுக்கு உண்மையாகவே ரகசியமாக பரிசீலித்து வந்தவர் இவர் தான். தற்கால ஷாப்பிங் மால்களின் தந்தைன்னு கூட சொல்லலாம். துருக்கி நாட்டில் வாழ்ந்த துறவி செயின்ட் நிக்கோலஸ் தான் இந்த சாண்டா கிளாஸ். வாழ்க்கை முழுசும் அன்போட பிறரை அரவணைச்சு வந்த இவர்கிட்ட அனைத்து விதமான பரிசு பொருட்களும் விளையாட்டு பொருட்களும் இருக்கும் என்று சொல்லியே ஒல்லியாக இருந்த இவரை பொம்மை நிறுவனங்கள் எல்லாம் தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய குண்டான விளம்பர மாடல்களாக மாற்றிட்டாங்க. நல்ல குழந்தைகளுக்கு மட்டும் இவர் பரிசுகளை விட்டு செல்வாராம். சேட்டை செய்கிற குழந்தைகளுக்கு கறித்துண்டு தான் வச்சுட்டு போவாராம். நம்மிடம் இருப்பவற்றை பிறருக்கு மனமோந்து கொடுத்தால் நீங்களும் ஒரு சாண்டா கிளாஸ் தான். இரவு போல் வாழ்வில் வருகின்ற துன்பமெல்லாம் ஒளியாய் வருகிற இறைவனால் விளக்கப்படட்டும். இந்த கிறிஸ்மஸ் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யட்டும். அனைவருக்கும் மனமார்ந்த கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்.